கதைக்காரனின் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய கதையை எழுதியவர் பூமணி. இந்த கதையின் பெயர் ரீதி. சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு கதைங்க இந்த கதை ரீதி அப்படிங்கிற இந்த கதை. பொதுவாக ஒரு கதை அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு சம்பவம், அது ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒரு முடிவு முற்று பெற்றிருக்கும், இடையில ஏற்ற இறக்கமான மனநிலைகள் எல்லாமே போகும் இல்லையா? இந்த ரீதி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த மாதிரியான ஒரு துவக்கமோ ஒரு முடிவோ அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஒரு 3 பேர் இடையர்கள், ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு 3 பேர், இந்த ராமநாதபுரம் பக்கம் மாதிரியான ஒரு கரிசல் நிலம், மொத்தமும் பொட்டல் காடு, அப்படிப்பட்ட இடத்துல ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு 3 பேர் ஒரு மதிய வேலையில் உட்காந்து அந்த ஆடை மேய்க்கிறதும் அதுக்கு தண்ணியை கொடுக்கறதும், அங்கிருந்து கிளம்பி அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு தேவையான ஒரு இடத்துக்கு போகிறதும் தான் இந்த ஒரு கதை. அவ்வளோதான். இதுக்குள்ளே வேறு எந்த ஒரு ஹேப்பனிங்குமே கிடையாது. நான் கதையே உண்மையாக சொல்லி முடிச்சிட்டேன் உங்ககிட்ட. இந்த கதைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்குது அப்படின்னா இந்த கதைக்குள்ளே என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் இதுக்குள்ளே ஒரு பெரிய வாழ்வியலை அடக்கி வைத்திருப்பார் பூமணி. இது இப்போ நான் சொல்கிறதுக்கான காரணம், இப்போது ஆல்மோஸ்ட் சம்மர் ஆயிடுச்சு, வெயிலில் நாமும் உணர துவங்கி இருப்போம். இந்த கதை எங்கும் வெயில் ஒரு கதாபாத்திரமாகவே வருது. ஆனால் வெயில்ங்கிற வார்த்தை பெருசாக இருக்காது. வெயிலும் அந்த மொழி நடை இருக்குது இல்லையா? இந்த கதையில் படிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த மொழி நடை. இதை வாசிக்க போகும்போதே என்னடா பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நகரத்தார்களுக்கு தோன்றக்கூடும், நகரத்து வாசிகளுக்கு. ஆனால் உண்மையாக அந்த மொழி நடை அவ்வளோ அழகான ஒரு மொழியாக இருக்கும். இந்த 3 பேரும் உட்காந்து அந்த ஆடுங்க மேய்ஞ்சிட்ருக்கும் தொலைவில். இவனுங்க இங்கே உட்காந்துக்கிட்டு அந்த ஆடு மேய்கிறதுக்குள்ளே டே சாப்பிட்டியா அப்படின்னா ஒருத்தன் கேட்பான். ஒருத்தன் சொல்லுவான், எங்கள் அம்மா இன்றைக்கி சோறு போடல, எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லைன்ட்டுருச்சு, அதனால் இல்லை நான் வந்தாச்சுடா அப்படிமா. உங்கள் அண்ணன் ஒருத்தனோட அவன் தான் சின்னவன், பெரியவன் ஒருத்தர் இருப்பான். அவன் படிக்க போயிட்டு கிளம்பி வந்திருப்பான். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் படிப்பு படிக்கிறதுக்காக அவங்க அப்பா கடனெல்லாம் வாங்கி அவனை வெளியூருக்கு அனுப்பியிருப்பார். ஆனால் அங்கே சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லி ஓடி ஒருத்தனா இன்னொருத்தன் இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு 3 பேர் உட்காந்துக்கிட்டு அந்த ஆடை மேய்க்கிறதும், இப்போ அந்த ஆடை தண்ணி தவிக்கும் ஆடுகளுக்கு. சரி, ஓகே, இப்போ இது மேய்ச்சல் நிலைக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு நினச்சி பேசிகிட்டு இருப்பாங்க. அது என்ன ஆயிருன்னா, மிளகா செடியை தாண்டி ஒருத்தரோட மேய்ச்சல் நிலத்துக்கு போயிடும். அங்கே இருக்கக்கூடிய கிணத்துல போய் தண்ணி குடிக்கலான்னு போயிடும். அந்த நேரத்தில் அங்கே அந்த நிலத்து ஓனர் இருப்பார். அவர் இவங்களை விரட்டுற அழகு. அந்த விரட்ட போகும்போது அவர் வீசுகிற சாட்டை சின்னவனோட முதுகில் ஒரு போடு ஓட்டதுக்கப்புறம் அவன் அதால் துடிக்கிறக்கூடிய அந்த விஷயம். இவங்க ரோட்டில் கதை முடிவில் ரோட்டில் உட்காந்துட்ருப்பாங்க. அப்போ ஒரு கார் வேகமாக க்ராஸ் பண்ணி போகும். அந்த கார் மேலே இவர் நிலத்துக்கு ஓனர் இவங்க மேலே சாட்டையை வீசினார் இல்லையா? அந்த கடுப்பை இவங்க அந்த கார் மேலே காட்டுறது. ஏன்னா இது என்னுடைய நிலம், அதுக்குள்ளே வேறு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் அந்த மாதிரி அது ஒரு இதாக போகும். அதோட கதை முடியும். இதில் என்னடா இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய வாழ்வியல் இந்த ஒரு சின்ன ஒரு கதைக்குள்ளே சூப்பராக வச்சுருப்பார் பூமணி. இந்த கதையை அவசியம் ஒவ்வொரு வெயிலை நேசிக்கும் ஒவ்வொரு மனிதனும் வாசிக்கணும். நம்மெல்லாம் இன்றைக்கி காணல் நீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறது இல்லை. நகரத்தில் இருக்கிறோம், வெயில் உக்கிரமாக இருக்குது, இருந்தாலுமே நம்ம கண்ணுக்கு காணல் நீருங்கிறது கூட தெரியறதில்லை இல்லையா? ஏன்னா வெயிலின் பரப்பு நமக்கு அடுத்த வண்டியோடு நம்ம நின்று போயிடுறோம். நம்ம மேலே படுற வெயில் மட்டும்தான் நம்ம உணர்கிறோம். நிலத்தில் படக்கூடிய வெயில், அந்த நிலத்திலிருந்து அடித்து மேலே எழும்பக்கூடிய உஷ்ணம், இதெல்லாம் நம்ம பெருசாக உணர்றதே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நைட்டு தூக்கத்தில் ஏசி இருந்துட்டால் வெயில் கூட நமக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே வெயிலோடு உறவாடக்கூடிய, வெயிலோடையே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய, வெயிலையே தங்களுடைய வாழ்க்கையின் உணவாக நீராக குடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்களின் வாழ்வியலை பூமணி இந்த கதைக்குள் அழகாக செதுக்கியிருப்பார். ஒரு மதிய வேளை, பொட்டல் காடு, கரிசல் காடு, அங்கே ஒரு 3 பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு கதை. எனக்கு ஒன்று தான் புரியல இந்த கதையில், எதுக்கு அவர் ரீதின்னு பேர் வச்சாருங்கிறது எனக்கு அது புரியவே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட். அண்ட் இந்த கதையின் பெயர் ரீதி. இந்த கதையை எழுதியவர் பூமணி. நான் கதைக்காரன்.